அப்படி சொல்றது சரியாது. ரமேஷ் ரமேஷ் இப்ப நான் சொல்றேன் பந்தல் போடல ப்ராப்பரா மீட்டிங் நடக்கல போட மாட்டேன். வண்டி விட்டு வர கேக்கு நெக்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஓ பண்ணுங்கப்பா, போவீங்கப்பா, என்னென்ன தோணுதோ என்னென்ன பண்ணுங்க பண்ணுங்கப்பா. இதெல்லாம் சின்ன விஷயம்ப்பா, இதெல்லாம் பண்றதே சின்ன விஷயம் இல்லப்பா, இது அடிப்படையான விஷயம். மன்னிப்பெல்லாம் கூட கேட்ட போகிறதில்ல, என்ன பண்ண போகிறதில்ல. இதோட உங்களுக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து உனக்கு அக்டோபரில் வந்தால் இதே லாஸ்ட்டு தான் உங்களுக்கு. நான் அடுத்த இடத்துக்கு போக நான் விரும்புகிறேன். எல்லாரோட நேரத்தை நான் வீண் விரும்பலை. அந்த 5000 ரூபாய்க்கு நான் இப்போ இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டதும் மக்கள்கிட்ட போயிட்டு அது ரீச் ஆகணும், அதை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இது எந்த மாதிரி நம்ம மக்கள் தரப்புல இருந்து நம்ம ஒரு நிர்வாகத்தை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கணும். நிர்வாக தரப்புல இருந்து என்ன மாதிரி ஒரு பதில் வருது, எப்படி அவங்க ரியாக்ட் பண்றாங்கன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம கேள்வி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த கேள்வி. சரி, அந்த 5000 ரூபா போச்சு, பந்தலும் போச்சு, எங்கள் மானமும் போச்சு, சுயமரியாதையும் போச்சு, எல்லாத்தையும் போச்சு. உனக்காக ஊருக்காரன் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறமும் நான் மேற்கொண்டு இது இந்த இடத்துல என்ன நான் ஸ்டாப் பண்ண முடியும், என்னால் முடியும். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். அது ஊருக்காரன்றதுனால தான் நான் பல தடவை நான் கொடுத்து சொல்லிட்டேன், எல்லாத்தையும் தனிப்பட்ட முடிவு சொல்லிட்டேன். ஊருக்காரு 5 வருஷம் போயிட்டு போகிறாங்க. திருப்பி அண்ணா மாமா மச்சான் நம்ம பேசிக்கணும், முகத்தை பார்த்துக்கணுன்றதுனால தான் நான் பொறுமையாகவே போயிருக்கிறேன். ஆனால் நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், எங்களை எந்த அளவு எங்களை மதிக்கிறதே கிடையாது. இல்லாத பணத்தில் இருந்தால் செய்ய சொல்கிறேன், இருக்கிற பணத்தில் இருந்தாலும் செய்யணும்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். சரி, உங்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப்பில் பேச தெரியல, பணத்தில் துணைத் தலைவர் நல்லா படிச்சு தானே இருக்கிறாரு, ஏன் அவர் செய்யலாம்ல? எப்போ அது நிர்வாக பிரச்சனைப்பா, எனக்கு தேவையில்லப்பா. அது உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம்ப்பா. அதுவே சரியில்லாம இந்த பிரச்சனை எப்படி வெளியே சொல்லுவாங்க? அதனால நான் என்ன சொல்றேன், தலைவர்ன்றது வந்து சும்மா கிடையாது. ஏதோ இது வரைக்கும் முன்ன 10 வருஷத்துக்கு முன்னால 5 வருஷத்துக்கு முன்னால ஆண்டாங்க எங்க அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் கல்வி அறிவியல்ல ஏதோ போனாங்க. இந்த தலைமுறையிலானே அதே மாதிரி இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஆகாது. பாகமலை ஒரு இடத்துக்கு செட் ஆகாது. புது 1000 பேசா புதுசா வந்துட்டாங்க, என்னவோ தூக்கி நிறுத்துற மாதிரி. ஆமா, நிறுத்தத்துக்குலாம் வந்துருக்கோம். இந்த கிராமத்தில் மட்டும்தான் பந்துலாம் போடலையா, இல்லை எல்லா கிராமத்துக்கும் இப்படி தானா? எல்லாத்துக்கும் போட்டாங்கப்பா, இதுக்கு மட்டும்தான் போடல. அதான் முடிச்சுட்டு போகிறோமேனா அப்படி இப்படி தான் இருக்கலாம், அலட்சியமாக இருக்கலாம். சரிப்பா, ஏதோ ஒரு டவர் ஆயிடுச்சுப்பா, எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுப்பா. டவர் பண்ணி ஏதோ ஒன்று கூட எது கொடுக்க சொல்கிறேன். சரி, எதுவும் பண்ணல. இப்போ 5000 ரூபாய் வந்துச்சுல்ல, பொதுவில் ஒப்படைச்சிருவேன். ஒப்படைச்சிரு பொதுவில் ஒப்படைச்சிரு. வச்சுட்டு சொல்லலாம், கலக்காடு சொல்லலாம், கண்ணு மாட வச்சு சொல்லு.